சிட்னி போன உடனே நான் போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் சிட்னி முருகன் டெம்பிள். இந்த கோவில் ஆஸ்திரேலியால முருகருக்கு இருக்கிற ஒன் ஆஃப் தி ஆறுபடை வீடு மாதிரி. 1985ல் தமிழ் மக்களுக்காக இங்க கட்டினது தான் இந்த சிட்னி முருகர் கோவில். நான் சிட்னில இருந்த 3 நாளும் முருகரை பார்க்க போனேன். அது ஏன்னா 2017ல் ஃபர்ஸ்ட் இந்த டெம்பிளுக்கு வந்தப்ப இருந்து இந்த கோவில் எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக அட்டாச் ஆனது. சிட்னி வந்தா இங்க வராம போக மாட்டேன். அதுவும் முருகரை தரிசனம் பண்ணதும் மனசுக்கு ஃபுல் பாசிட்டிவ் வைப். கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால நாங்கள் வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட் நாங்கள் போனது சிட்டில இருந்து 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எலன்ஸ்பர்க்ல இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள். ஆனா இது டெம்பிள் ட்ரிப் மாதிரி இல்ல, ஒரு நேச்சர் ட்ரெயில் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா போற வழியில நிறைய ஹில்ஸ், மவுண்டைன்ஸ் தேனில இருக்கிற மாதிரி சீனிக் வியூஸ். இந்த கோவில் 1978 கிட்டத்தட்ட 47 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டின ரொம்ப பெரிய கோவில். உண்மையிலே உள்ள போனா ஸ்ட்ரைட்டா திருப்பதி பிளாஷ்பேக். இங்க ஒரு விஐபி இருக்காரு, யாரு தெரியுமா? அரச மரத்து பிள்ளையார் தான். நம்ம ஊர்ல நிறைய இடத்துல பிள்ளையார் இருக்காரு, ஆனா அரச மரத்தை வெட்டிடுறாங்க. ஆனா இங்க விஐபி ப்ரொடெக்ஷன்ல அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருக்காரு. கோவில் உள்ள போனா இங்க இல்லாத இந்து கடவுளே இல்ல, எல்லா சாமியும் இருக்காங்க. பெருமாளை நல்லா தரிசனம் பண்ணது மட்டும் இல்லாம கியூல நின்று பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுல மனசு இன்னும் ரொம்ப நல்லா திருப்தி ஆயிடுச்சு.